சிறடி காசு காலங்காத்தால வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரோகிணிக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ரோகிணி வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப விவரமான பொண்ணு. எதை வச்சு சொல்கிறேன்னா, இவன் நம்ம பயங்காட்ட போகிறோம், கத்தி ஊரை கூட்டி கெடுத்துருவான் பிளானின்னு சொல்லிட்டு வாயில் துண்டை கவ்வை கொடுத்துட்டு இறங்கியிருக்காங்க. அதனால தான் வாயில் அந்த துண்டை கொடுக்குற சீனு. இந்த பிரேம்லாம் பாருங்கள், அப்படியே நெரிக்கிற மாதிரி வராங்க. எதுவும் சொல்லணுமா? வேற ஒன்றும் இல்லை, ரோஹிணி வந்து மனோஜ் வந்து அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்டில்லு நல்லா கொடுப்பாங்க. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு ஒரு முறப்பாங்க. பேய் வந்த மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு பேயெலாம் வர வேணாம், அவங்கள வெறியேற்றி விட்டாலே பேய் வந்துடும். அப்படி தான் பண்ணி விட்ருக்காங்க. அப்புறம் வந்து முத்து மீனா வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கிடையில் வந்து மனோஜ் வந்து கிறிஷுக்கு வந்து சாப்பாட்டு விட்றாரு. அவர் ஏன் ஊட்டி விட்றாருன்னா, நம்ம இதை வந்து விரிவாக வந்து ஃப்ரெண்ட் வுட் சேனலில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அது என்னென்னா, நீ வந்து போய் கிறிஷுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி பயங்காட்டிடுவாங்க. அப்படி ஊட்டி விடலாம் என்ன ஆகுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேப்பாப்பில் மனோஜ், உங்கள் அம்மா ரத்தங்க கிசாவா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் அம்மா ரத்தத்தை உறிஞ்சிருவேன் அப்படின்னு பயங்காட்டி வச்சோன்னே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு. உண்மையிலேங்க ஹீரோவை விட இந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கான ரோலை செம்மையாக நடிச்சிருக்காங்க. யாருன்னா இந்த மனோஜ் கேரக்டர். ஏன்னா அதை பார்க்கும்போது அவங்க என்னவா பண்ணுறாங்களோ அது ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு சுயநலமாக இருக்கும் அந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி வந்து அம்மா பிள்ளை உண்மையிலேயே பர்ஃபெக்டாக இருக்குது. உண்மையிலே அவரோட ரியல் கேரக்டர், அவர் ரியலாக எப்படி இருந்தால் எப்படி இருக்கும். ஆள் நல்லா ஹைட்டடாக இருக்கிற ஒரு ஹேண்ட்ஸம் பாய் வந்து இந்த மாதிரி ஃபன்னியாக பண்ணுறாரு இல்லையா? அப்படிங்கும்போது அவருக்குன்னு ஒரு ரோல் இருக்கும் இல்லையா? அதை யோசிச்சு பார்க்குறேன் அது எப்படி இருக்கும்ன்ட்டு. அப்புறம் வந்து முத்து வந்து ஊட்டி விடும்போது பார்த்துட்டு ஷாக்காகிறது விஜயா, அதாவது முத்துவோடைய அம்மா. அவங்க வந்து ஏன் இந்த குட்டி சத்தம் கூட உட்காந்துருக்கான் அப்படின்னு கேட்குறது, அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஆடியன்ஸ் வந்து அப்படியே குஷி ஆயிடுவாங்க. ஆமாம், வழக்கம் போல் விஜயா வந்து நீ ஏன்டா ஊட்டி விட்ற, அதெல்லாம் பண்ணாதானே எல்லோரும் டவுட்டு போட்டு எதுக்கு விட்டுறேன்னு கேட்கும்போது, ஊட்டி விட்டால் வந்து பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு சொன்னார் ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறது. குடும்பமே சேர்ந்து வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இல்லை, நான் வந்து இந்த சீரியல் பார்க்குறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதை நான் வந்து எனக்கு மெடல் அவார்டு கொடுத்து அந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் தான் நான் கேட்பேன். அது வரைக்கும் ரகசியத்தை சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த குட்டி பையனுக்கு வந்து ஊட்டி விட்டுருவாங்க இல்லையா? ஊட்டி விட்டோன்னே அவன் எப்படி சும்மா இருப்பான்? உடனே கையில் இருக்க மொபைலை குழந்தைங்க கேட்கும்ல, கொடுங்க நான் கேம் விளாடணும் கொடுங்க அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரிலாம் போகும். ஆனால் எல்லோரும் டவுட் இருக்கும், அவன் மேலே டவுட்டாக இருக்குது, இப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி போகிறது. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டவுட் இருக்குன்னு வழக்கம் போல் முத்தும் டவுட்டு போட்டுருவார். இதெல்லாம் முடிஞ்சவொடனே வந்து அவங்க தூங்க போயிடுவாங்க. மனோஜும் ரோஹிணியும் ஒன்றா தூங்கும்போது நடுவில் இந்த குழந்தை போய் படுத்துக்கிடும். குட்டி சாத்தான குழந்தை கிரிஷ் வழக்கம் போல். உடனே படத்துக்கு பிறகு அவன் மாதிரி ஏற்கனவே பேய் பையன் காட்டியிருக்காப்புல இல்லையா? அதனால் உருண்டு புரண்டு எந்திக்கிறது அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. ஒரு பதட்டத்திலே தான் இருக்காப்புல. உடனே படக்குன்னு தூங்கி முழிக்கிற மாதிரி, தூங்கவே வரல அவருக்கு தூக்கம். அதனால் எந்திரிச்சிடாரு. ஏன் தூங்குற இப்படி, ஏன் தூங்கலையா அப்படிலாம் கேட்குற மாதிரி போகுது. அப்படி கேட்கும்போது ஒரு இது வரும், அப்படி இல்லைன்ட்டு சொல்ல முடியாதா பேய் வந்த காரணத்தை அவட்டே சொல்ல முடியாத மாதிரி. இதெல்லாம் ஓகே. இதுக்கு அங்கிட்டு போகிறதுல வந்து கொஞ்சம் வருத்தமான செய்தி, ஷூவுக்கு பாலிஷ் போட விட்டுறான் மனோஜ் வந்து அந்த குழந்தைய.